செய்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யாவின் வீடு உள்ளது. கொலை உட்பட பல்வேறு வழக்குகளில் உள்ள சத்யா அங்கு இல்லாததால் தற்பொழுது அந்த வீடு காலி மடையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அந்த வீட்டில் வெட்டி காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் 3 வாலிபர்கள் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது 2 வாலிபர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவரை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பாக டிஜிபி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் முத்தியான்பேட்டை, பெரியகடை மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தது பிரபல ரவுடி தஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பது தெரியவந்தது. இதனிடையே தகவல் அறிந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் விசாரணையில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்ததாக தெரியவந்தது. இந்த கொலையை அவர் மட்டும் செய்தாரா, கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகாலையில் வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசானது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது என்று 70 வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீடு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாத்வே வந்தனா திட்டம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 70 வயது மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று 70 வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்து உள்ளனர். இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்பொழுது திகழ்ந்து வருகின்றது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் போட்டிகளையும் சவால்களையும் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கு போட்டி என்றால் உங்கள் திறமைக்கு நீங்களே சவால் விடுத்துக் கொண்டு உங்களை நீங்களே வெற்றி கொள்வது என்பதாகும். அதற்கு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். எவ்வித மன அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வை மகிழ்ச்சியான மனநிலையில் அணுக வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு, பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் நல்ல நிலையை அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கொசுக்களை ஒழிக்க உப்பனாரில் தூர்வாரும் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உப்பளத்தில் கொசு தொல்லையை ஒழிக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசினார். பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனார் மீண்டும் மீண்டும் தூர்வாரிக் கொண்டே இருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார்.
உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும், உப்பனார், பெரிய வாய்க்கால் மற்றும் கழிவு நீர் வாய்க்கால்களை தூர்வாரியும், அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தியும் கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று உப்பனார் வாய்க்கால் தூர்வாரும் பணி ஜேசிபி உதவியுடன் நடைபெற்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முழுமையாக தூர்வாருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். உடன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், தொகுதி கழக செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் கோபி, மாயவன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயம் ஏன் என்ற புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மாணவர்களுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைசியால் வீதியில் உள்ள சுசீலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பரீட்சைக்கு பயம் ஏன் என்ற புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மாணவர்களுக்கு வழங்கி தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், பயமின்றி பரீட்சையை எழுத வேண்டும் என்று நம்பிக்கையை கொடுத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி, ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ராஜவேலு, சுகந்தி மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவியர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் 13 காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது காவல் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக உள்ள 13 பேரை தற்பொழுது இடமாற்றம் செய்து புதுவை தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு தொழில்நுட்ப பிரிவில் உதவி சார்பு ஆய்வாளராக உள்ள வெங்கடகிருஷ்ணன் அதே நிலையில் சிசிஆர் பிரிவிற்கும், திருக்கனூரில் உள்ள சீனிவாசன் மங்களம் காவல் நிலையத்திற்கும், காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் உள்ள சிவராமகிருஷ்ணன் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல லாசுப்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள செஞ்சிவேல் சோழிநகர் புறங்காவல் நிலையத்திற்கும், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள அருள் உருளையன்பேட்டைக்கும் என இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1.64 கோடி மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை, 41, சாப்ட்வேர் இன்ஜினியர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்கு சந்தையில் பல்வேறு தவணையாக ரூபாய் 1,64,50,000 செலுத்தினார். அதற்கான லாப தொகையாக ரூபாய் 5 கோடி காட்டியுள்ளது. ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகளுக்கு விளம்பரம் அச்சிடும் அச்சகங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள் இணைந்து விளம்பர பதாகைகளை நெறிமுறைப்படுத்த நகராட்சி வெளிப்புற ஊடக சாதனம் துணை விதிகள் 2024 எனும் புதிய விதிகளை கடந்த ஜனவரி முதல் செயல்படுத்தியுள்ளன. அதன்படி அங்கீகரிக்கப்படாத பேனர்கள் அச்சிடுவதை தவிர்க்க சில நிபந்தனைகள் துணை விதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. அந்த பிரிவில் எந்த ஒரு அச்சகமும் நகராட்சி அனுமதி சீட்டை பெற்ற பிறகுதான் விளம்பரங்களை அச்சிட வேண்டும். அந்த அனுமதி சீட்டை காட்சிப்படுத்துவதற்காக ஸ்கேன் செய்து விளம்பரங்களின் கீழ்ப்பகுதிகளில் தெளிவாக தெரியும்படி அச்சிட வேண்டும். அப்படி செய்ய தவறும் நிலையில் அச்சக உரிமத்தை ரத்து செய்து புத்தகங்களை அச்சிடுதல் மற்றும் பதிவு செய்தல் சட்டத்தில் அவர்களது உறுதிமொழியை ரத்து செய்ய மாவட்ட துணை ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயங்குட்டிப்பாளையம் அரசு தொடக்கப் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. ஐயங்குட்டிப்பாளையம் ஜான்சனாடி அரசு தொடக்கப் பள்ளியில் குரும்பாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் சங்கம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடந்தது. தலைமை ஆசிரியை இந்திரா தலைமை தாங்கினார்.
ஆசிரியர் ஸ்ரீதேவி வரவேற்றார். சங்க கௌரவ தலைவர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். தலைவர் முருகவேல் ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுராமன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். ஆலோசகர் செந்தில் குமரன் சிறப்புரையாற்றினார். மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியை மோகனா நன்றி கூறினார். ஆசிரியர் ராஜ்குமார் தொகுத்து வழங்கினார். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே பயிற்சியை முடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மதகடிப்பட்டு அருகே உள்ள கலிதீர்த்தாள் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பயிற்சி 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் மாணவிகள் ஆர்வத்தோடு கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பயிற்சி முடிக்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அறிவழகி, ஆசிரியர் லட்சுமி பிரியா, கராத்தே மாஸ்டர் சன்சாய் லக்னகுமாரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடிய பிறந்தநாள் விழாவில் திமுக பிரமுகர் கோபிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் மற்றும் கார்த்திக், மணிவண்ணன், கோவிந்தன், தேவநாதன், உதயா, முருகன், மூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரபாகரன், சந்திரேஷ், பரணி மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். புதுச்சேரி அடுத்த தைலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தைலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலையில் கணபதி ஹோமத்தை தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் மாலையில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு திருமண கோலத்துடன் சுவாமிகள் மாடவீதியுலா நடைபெற்றது. விழாவில் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீ காஞ்சி காமகொடி பீடாதிபதி சரஸ்வதி சுவாமிகளின் பூரண அனுகிரகத்துடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.